வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஜூலை 29 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த பார்வதி வந்துட்டு உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரிக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. தப்பே பண்ணாத என் புருஷன் மேல நான் இவ்வளோ பெரிய பழிய போட்டிருக்கேன். அவரு எந்த அளவுக்கு மனசு வேதனைப்பட்டிருப்பாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் கொஞ்சமாவது என் புருஷன் சொன்னதை நான் கொஞ்சமாவது கேட்டிருக்கணும். ஆனா அவர் சொன்னதை கேட்காம நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஒரி பண்றாங்க. அப்புறம் நம்ம ரோஹிணி இருக்காங்கல்ல, இங்க பாருமா, அப்பா கிட்ட நீ இப்ப கூட மன்னிப்பு கேட்டாலும் அவரு கண்டிப்பா உன்னைய வந்துட்டு எந்த விதத்துலயும் தவறா நினைக்க மாட்டாருமா. ஈஸ்வரி சொல்றாங்க, எப்படி அவர் முகத்துல நான் எப்படி முழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல சந்திரா இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க. என்ன இது, நம்ம ஒரு பிளான் பண்ணா இங்க ஒரு பிளான் நடக்குது. எப்படியும் அந்த ஈஸ்வரி உண்மையை கண்டுபிடிக்க மாட்டா, எல்லாமே நமக்கு சாதகமாக தான் நடக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, கடைசியில் இப்படி நடக்குது அப்படின்னு ஈஸ்வரிக்கு பயங்கர குழப்பமா இருக்கு. அப்ப அந்த பார்வதி அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, உங்க அப்பா எங்கடி அப்படின்னு. அப்போ ரோக சொல்றாங்க, அம்மா அப்பா கோவில்ல உட்காந்துருக்காரு. உங்க முகத்துல எப்படி முழிக்கிறது அப்படின்னு ரொம்பவே சோகத்துல உட்காந்துருக்காரு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, தப்பு பண்ணதை நாண்டி ஏன் அவரு போயிட்டு சோகமா உட்காந்துருக்கணும். நான் இப்பவே போயிட்டு உங்க அப்பாவை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நேரா கோவிலுக்கு போறாங்க. கோவில்ல ரொம்ப சோகமா உட்காந்துருக்காங்க நம்ம ராஜா. ஈஸ்வரி நேரா ராஜா கிட்ட போயிட்டு என்னங்க அப்படின்னு சொல்ல, ராஜா ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி சொல்லு ஈஸ்வரி, எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, என்னங்க இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு இப்போதாங்க எனக்கு புரியுது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, சந்தர்ப்பங்களும் சாட்சிகளும் சூழ்நிலைகளும் அப்படி அமைஞ்சதுனால நீ என் மேல சந்தேகப்பட்டுட்ட. உன் மேல நான் எந்த விதத்திலையும் தப்பு சொல்ல மாட்டேன் ஈஸ்வரி. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இனிமே யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் என் புருஷன் மேல இனிமே எந்த விதத்திலையும் சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவர் சொல்றாரு, சரி ஈஸ்வரி, இப்போ எதுக்கு நீ இங்க வந்திருக்க. ஈஸ்வரி சொல்றாங்க, உங்க மேலதான் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க நேரா வீட்டுக்கு வராம இங்கேயே உட்காந்துருக்கீங்க. என் மேல இன்னமும் உங்களுக்கு கோவம் இருக்கா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, சேச்சே, நான் எதுக்கு ஈஸ்வரி உன் மேல கோவப்பட போறேன். நான் என்னைக்குமே உன் மேல கோவப்பட மாட்டேன் ஈஸ்வரி. எனக்கு மனசுக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா, இந்த ஊர் மக்கள் முன்னாடி என்னைய அவ அந்த அளவுக்கு அவமானப்படுத்திட்டாளே அப்படிங்கிறது தான் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இதுக்கப்புறம் யாரு என்ன சொன்னாலும் என் புருஷன் மேல நான் சந்தேகப்பட மாட்டேன். என்னைக்குமே நான் என் புருஷனுக்கு உறுதுணையாவும் ரொம்பவே துணையாவும் இருப்பேன். நீங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அழைச்சிக்கிட்டு கிளம்புறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ரேவதிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் யாரு, சித்தி தான். ஆனா மறுபடியும் சித்தியை வீட்டுக்குள்ள விட்டோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகும். ஸோ சித்தியை மறுபடியும் நம்ம வீட்டுக்குள்ள விடுறது நமக்கும் நல்லதில்லை, நம்ம குடும்பத்துக்கும் நல்லதில்லை. சீக்கிரம் அம்மா கிட்ட சித்தி எப்படிப்பட்டவங்க, என்னெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே அம்மா கிட்ட ஆதாரத்தோட நிரூபிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம தான் களத்துல இறங்கணும். நம்ம மட்டும் இல்லை, வீட்டில் உள்ள நம்ம தங்கச்சிங்களோட அக்காக்களோட சப்போர்ட்டோட தான் நம்ம இறங்கணும். அப்பதான் உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம ஆதாரத்தோட நிரூபிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ரேவதி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி ராஜாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. சந்திரா இதை பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம், கடைசியில் இங்கே எப்படி நடக்குது அப்படின்னு சந்திராவுக்கு மிகப்பெரிய டென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறமா ஈஸ்வரி நேரா ராஜாவை பார்த்து, இங்க பாருங்க, இதுக்கப்புறம் நான் உங்க மேல எக்காலத்திலையும் நான் சந்தேகமே படமாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர் சொல்ற. சரி ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ நேரா பாட்டி கிட்ட போவ. பாட்டி சொல்றாரு, ஐயா பேராண்டி, அவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சாம்லையா, இப்போ என்னையா ஆச்சு அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்றாரு, பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க பாட்டி, எந்த தப்புமே இல்லை அப்படின்னு ஆதாரத்தோட நிரூபிச்சாச்சு அப்படின்னு.
இதை கேட்டதும் பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஐயா, கேட்கறதுக்கு இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என் புள்ள மேல ஒருத்தி இவ்வளவு பெரிய பழி போட்டுட்டாளே அப்படின்னு கேட்ட உடனேயே என் மனசெல்லாம் உடைஞ்சு போச்சு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி அது மட்டும் இல்ல, அந்த பொம்பளைய நான் அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டேன். இனிமே அவளால எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல அப்படின்னு. இதை கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு சொல்லி முடிச்சுட்டு போனதோட பாட்டி வந்துட்டு நேரா சாமி கிட்ட போயிட்டு, எப்படியோ என் பெயரை மூலமா அவ என்னெல்லாம் திட்டம் போட்டாலோ அது எல்லாத்தையுமே ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டீங்க. அந்த சந்திராவுக்கு என்னதான் அப்படி வேணும்னு தெரியல. ஏன் தான் என் குடும்பத்துக்கு அடுத்தடுத்து இவ்வளோ பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியல. அவளால நாங்க எல்லாருமே நிம்மதி இல்லாம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப சோகத்தோட சாமி கிட்ட சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா ரேவதிக்கு ஃபோன் பண்றாங்க. ஹீரோயின் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, ரேவதி என்னாச்சு, அங்க சித்தி மறுபடியும் ஃபோன் பண்ணி பேசுனாங்களா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல மாமா, சித்தி வீட்டுக்கு வந்ததுலேருந்து யாருக்குமே ஃபோன் பண்ணி பேசல. ஆனா அவங்க முகத்துல ஒரு பதட்டம் இருக்கு, தோல்வி பயம் இருக்கு, நம்ம கிட்டேருந்து தோத்துட்டோம் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இருக்கட்டும், மறுபடியும் கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டுறதுக்காக மறுபடியும் ஏதாவது பிளான் பண்றதுக்கு அவங்க ரெடி ஆவாங்க. அப்படி என்ன பிளான் பண்றதுக்கு ரெடி ஆனாலும் நம்ம இந்த பக்கம் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அவங்க எப்போ ஃபோன் பேசினாலும் நீங்க கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிடுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, சரிங்க மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் சித்தி யாருக்கிட்ட எல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிற எல்லா ஆதாரத்தையும் நான் கரெக்டா கலெக்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு. ஹீரோவும் சரி, நான் அப்புறமாட்டிக்கு பேசுறேன் அப்படின்னு போனை கட் பண்றாங்க. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, இந்த குடும்பத்துக்குள்ள நடக்கிற பல பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணமே சித்தி தான். அவங்களால நம்ம நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு மேலேயும் சித்திக்கு டைம் கொடுக்கறது நல்லதில்ல. சித்திக்கு சரியான ஆப்பு வைக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருக்க. அப்போ வில்லி என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக மாடிக்கு போகிறாங்க. அப்போ ஹீரோயின் நினைக்கிறாங்க, சித்தி என்ன பிளான் பண்ணுறதா இருந்தாலும் அதிகமாக மாடிக்கு போயிட்டு தனியாக அந்த சிவனாண்டி கூட ஃபோன் பேசுறது மூலமாக தான் அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஸோ சித்தி என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கணும் அப்படின்னு நம்ம ரேவதி வந்துட்டு அந்த சந்திராவை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. சந்திரா நேராக மாடிக்கு போயிட்டு யாருக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னா, அந்த சிவனாண்டிக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. சிவனாண்டி ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, என்னங்க இது, எப்படியாவது உங்களை அந்த கோவில் கும்பாபிஷேக பூஜையில உட்கார வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாமே நமக்கும் ஆப்போசிட்டாவே நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் அந்த டிரைவர் பையன் இவ்வளோ சீக்கிரமா உண்மையை கண்டுபிடிப்பான் அப்படின்னு நானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. இப்போ என்னங்க பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் அவரு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. ஆமா சந்திரா, எல்லாமே வந்துட்டு நமக்கு ஆப்போசிட்டாவே எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ என்னதான் சந்திரா பண்றது அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் உங்களை நேரடியா மீட் பண்ணணும். நேரடியா மீட் பண்ணி என்ன பிளான் பண்றது அப்படிங்கறத பத்தி உங்ககிட்ட நான் சொல்லணும். என்ன சொல்றீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, ஆமா சந்திரா, நான் உன்னுடைய நேரடியா பார்த்தாதான் எனக்கு அடுத்து என்ன பிளான் பண்றது அப்படிங்கறத பத்தி எனக்கே தெரியும். சரி, நம்ம ரெண்டு பேரும் எங்க சந்திக்கலாம். அதுவும் அந்த டிரைவர் பயலுக்கு நம்ம மேல முழுசா சந்தேகம் வந்துருச்சு அந்த பார்வதியோட விஷயத்துல. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பிளான் பண்ணுவோம் அப்படிங்கிறத பத்தி அவன் ரொம்பவே கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருப்பான். ஸோ அவங்கிட்டேருந்து நம்ம தப்பிச்சுதான் அடுத்து என்ன பிளான் பண்றது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம். என்ன சொல்ற? இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, சரி எங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, நம்ம எப்பவுமே ஒரு குளத்துக்கரையில மீட் பண்ணுவோம்ல, அங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திராவும் சரிங்க அங்கேயே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து எப்பவுமே அந்த குளத்துக்கரையில மீட் பண்ணுவாங்கல்ல அந்த இடத்துக்கு போறாங்க. இது எல்லாத்தையுமே நமக்கு ரேவதி காதுல வாங்கிட்டு, சித்தி வந்துட்டு எப்பவுமே திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை, இதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சித்தி பிளான் பண்றாங்க. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணி போனாதான் அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி நம்மளே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ரேவதி வந்துட்டு நேரா அவங்கள ஃபாலோ பண்ணி போறாங்க. நேரா அங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம ரேவதிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தெரியுது. சிவனாண்டி கூட தான் சந்திரா பேசிக்கிட்டு இருக்காங்க. ரேவதி வந்துட்டு ஒளிஞ்சு நின்று கேட்குறாங்க, அப்படி என்ன பேசுறாங்க அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, இன்னும் எத்தனை நாள் வந்துட்டு இதே மாதிரி நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க போறோம். இங்க பாருங்க, எப்படியோ நான் அக்கா கறியை தோற்கடிச்சு நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு நினைச்சா அப்படி எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்க. இப்ப என்னங்க பண்றது அப்படின்னு.
இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, எனக்கு இப்ப கூட உன் அக்காவை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் துளி அளவு கூட இல்லவே இல்லை. நீ சொல்ற அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான், உன் சந்தோஷத்துக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி எனக்கு உன் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு ஆசை. உன்னோட பிடிவாதத்தினால தான் நானே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை கேட்டதும் அந்த வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, 30 வருஷமா நான் அந்த வீட்டுக்குள்ளே எதுக்காக இருக்கேன்? அக்காவை ஒண்ணுமே இல்லாம ஜீரோ ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கேன். இப்போ நீங்க திடீர்னு இதெல்லாம் வேண்டாம், வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா என்னால வர முடியாது. நான் வந்துட்டு அவளை பழி வாங்கணும், அவளை ஜீரோ ஆக்கணும். அதுக்கு என் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பா அவளை சும்மா விட போறதில்ல. ஸோ தயவு செஞ்சு என்ன மாற்றணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க, அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. உடனே சிவனாண்டி சொல்றாரு, சரி இப்போ நீ என்னதான் பண்ணலான்னு சொல்ற, சொல்லு என்ன பண்ணலான்னு, அதுக்கு தக்கன நானும் பிளான் பண்றேன் அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, அக்காக்காரி எப்படியும் கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்காக ட்ரை பண்ண போறா. அந்த வீட்டுக்குள்ள ஏதாவது ஒருத்தவங்க காலியானாங்க அப்படின்னா கோவில் கும்பாபிஷேகம் நின்று போயிரும்ல. நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, போன வாட்டியும் இதே மாதிரிதான் கோவில் கும்பாபிஷேகத்தை சுலபமா வந்துட்டு நிப்பாட்டியாச்சு. எப்படின்னா அபிராமிய காலி பண்ணி, அதே மாதிரி இந்த வாட்டியும் வீட்டில் யாராவது ஒருத்தவங்களை காலி பண்ணா கோவில் கும்பாபிஷேகம் நிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்றீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, சூப்பர் சந்திரா, ஆனா இந்த வாட்டி நம்ம பண்ணோம்னா கொஞ்சம் உஷாரா தான் பண்ணணும். ஏன்னா அந்த டிரைவர் பயலுக்கு நம்ம மேல சந்தேகம் நிறையவே வந்துருச்சு. ஸோ அவனை மீறி தான் நம்ம இதை பண்ற மாதிரி இருக்கும். அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க அதெல்லாம் பார்த்துக்கலாங்க அப்படின்னு. இது எல்லாத்தையுமே நம்ம ரேவதி அப்படியே போன்ல ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. சித்தி இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. குடும்பத்துக்கே அவங்க இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்றாங்களே, விடக்கூடாது, நான் அம்மா கிட்ட உடனே இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும் அப்படின்னு ரேவதி வந்துட்டு நேரா அவங்க அம்மா பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு, அம்மா அம்மா எங்க இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்னாச்சு ரேவதி, ஏன் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா உங்க தங்கச்சி உங்களுக்கு எந்த வகையிலையும் துரோகம் பண்ணல, அவங்க ரொம்ப நேர்மையானவங்க அப்படின்னு தானே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க தங்கச்சி உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. என்னடி சொல்ற அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமாம்மா, இங்க பாருங்க உங்க தங்கச்சி என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற ஆதாரம் எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. என்னடி அவ இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணியிருக்கா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமாம்மா, நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க தங்கச்சி உங்களுக்கு வந்துட்டு நேர்மையா இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க தங்கச்சி உங்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்கம்மா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. என் தங்கச்சி எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணுவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ அவ எங்க, அவ வந்ததோட அவகிட்ட பேசணும் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா சித்தி சித்தப்பா கூட பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கும்பாபிஷேகத்தை எப்படி நிப்பாட்டி எப்படி நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க இங்கேயா இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ சந்திரா அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, என்னாச்சுக்கா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. இப்போ நீ எங்க போயிட்டு வர அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்றாங்க, அக்கா நான் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, நீ என்ன ஃப்ரெண்டை பார்க்க போன? உடனே நம்ம சந்திரா சொல்றாங்க, அக்கா நான் என் ஃப்ரெண்டை தான் பார்க்க போனேன். ஏன்க்கா உனக்கு என் மேல நம்பிக்கையே இல்லையாக்கா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, நீ எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடி. உனக்கு நான் அப்படி என்னடி வந்துட்டு நல்லபடியா பார்த்துக்காம இருந்தேன், இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ணிருக்கியே. இங்க பாரு, சிவனாண்டி கூட சேர்ந்து கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்காக என் புருஷன் மேல இவ்வளோ பெரிய பழி போட்டிருக்கேடி அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க சந்திரா. ரேவதி சொல்றாங்க, சித்தி நான் தான் உங்களுடைய உண்மையான குணத்தை பத்தி அம்மா கிட்ட ஆதாரத்தோட நிரூபிச்சேன் அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திராவுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.